நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்துட்டு கேமராவோட லென்ஸை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கிவ்அவே வீடியோ லிங்க் கீழே இருக்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா லென்ஸு. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜோன்லேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேமரா லென்ஸு, அதுவும் பட்ஜெட்டில் இருக்கிற கேமரா லென்ஸு. இது வரன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 250 300 rupees ஆகுது கொரியர் டெலிவரியில் சேர்த்துட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, ஸோ அப்புறமே அது 250 300 rupees இது நம்மளுக்கு ஒர்த்தா இல்லைன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் எப்படி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கொரியரில் எப்படி வருமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்படி தான் வந்து யூனிவர்சல் கிளிப் லென்ஸ்னு இருக்குது. இது நீங்கள் எந்த கேமராவுக்கு இல்லை எந்த ஃபோனுக்குனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் நான் வந்து ஃபிஷ் ஐ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 லென்ஸ் நம்மளுக்கு 250 rupees பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 250 rupeesக்கு இது ஒர்த்தா இல்லைன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 300 rupees ஆகிடும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் அதுக்கு எதுக்குன்னு உங்களுக்கு 50 rupees எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு பார்த்தா யூனிவர்சல் கிளிப் லென்ஸ் இருக்குது. ஸோ வைட் ஆங்கிள் மேக்ரோ லென்ஸு ஃபிஷர் ஐ இருக்குது. ஸோ மேட் இன் சைனா. அது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மேட் இன் சைனா, இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் செய்யப்பட்டது இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதோட லென்ஸு நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி வந்துட்டு 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு லென்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கலாம். ஆனால் இங்கே 3 லென்ஸு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லென்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பவுச் கொடுக்குறாங்க. லென்ஸ் வைக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ லென்ஸ் வச்சா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா லென்ஸ் இப்படி தான் வரும். ஸோ நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேறு ஏதாவது லென்ஸ் வேணுமா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்பாயின்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ லென்ஸ் நம்மளுக்கு இது கூட வரல. ஸோ இது இப்போ நான் என்னோடய ஃபோனை எடுத்துகிட்டு இப்போது லென்ஸை நான் ஃபிட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஃபோனுக்கு பவுச் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா இதை எடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவுச் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக. பவுச் எடுத்துகிட்டு நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நல்லா வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த கேமராக்குள்ள லென்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஃபோனை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். இப்படி கேமரா ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கரெக்டாக ஒரு ஷார்ட் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் நம்மளுக்கு. ஸோ நமக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் வந்துட்டு இப்போ ஏதாவது நம்ம கீழே ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் தூரமாக தெரியும். ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நிற்கிறது. இப்போ நான் இப்போ இப்படி எத்துறேன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு கவர் பண்ணிக்கிறதுக்கு சின்ன நேரம் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது அதே மாதிரி இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வைட் ஆங்கிள் வந்து லாங்காக வந்துட்டு எங்கே கவர் ஆகிக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஷ் ஐ லென்ஸ் நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு ஃபிஷ் ஐ லென்ஸு நம்மளுக்கு ரெடி ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபிஷ் ஐ லென்ஸுக்கு இது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா எடுத்துக்கிறேன். நான் கேமரா எடுத்து நம்மளுக்கு இப்படி தான் நார்மலாக வந்து இப்படி இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கிங்களேன், இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண இப்படி வந்தால் நம்மளுக்கு ஃபிஷ் ஐ மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி லென்ஸு வந்துடும். ஸோ இது நம்ம வந்துட்டு நல்லா போடலாம். ஸோ இது நான் ஒரு சாம்பிள் ஷாட் எடுக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் சாம்பிள் ஷாட் எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டை வந்து வீடியோ எண்டிங்கில் நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுங்க. ஸோ இந்த ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். நம்மளுக்கு எப்படி இது கிடைக்குதுன்னு நான் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஃபிஷ்ஷையில் வந்து நம்ம எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கேமரா லென்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த லென்ஸ்லேருந்து ஒரு ஷார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வைட் ஆங்கிள் நார்மலாக ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கும் வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்து வச்சு வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன். வைட் ஆங்கிள் ப்ளஸ் வந்துட்டு நான் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு நார்மல் கேமராவில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா இப்போது நான் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸை வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்.
ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வைட் ஆங்கிள் லென்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரவுண்டு வைடாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு எனக்கு என்ன ஒரு பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லென்ஸை வந்து நம்மளுக்கு வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வெறும் 2 லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஃபிஷ் ஐ, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேக்ரோ லென்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா ஒரு கான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இருக்கிற ஒரு கானு. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் 250 ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு இந்த மாதம் வைட் ஆங்கிள் லென்ஸு அப்புறம் வந்துட்டு ஃபிஷர் லென்ஸ் கொடுக்குறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீல்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் கீழே தரேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரிவ்யூ ப்ராடக்ட் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க வெப்சைட் மூலிமா நீங்கள் வாங்கினா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 250 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது நான் ஃபாலோ பண்ணி நான் கீழே லிங்க் தரேன். அந்த கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் எது கொஸ்டின்ஸ் எதுச்சுன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மெசேஜில் டவுட்ஸ் கிளியர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லை வந்துட்டு உங்களுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.